வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். அமெரிக்காவை மையப்படுத்தி சில செய்திகளை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு வருகின்றேன். இன்று பார்த்தால் ஒரு செயற்கைக்கோள் திடீரென்று அவர்கள் புகைப்படம் எடுக்கிறார்கள். அந்த செயற்கைக்கோள் வேவு பார்க்கிறது. அப்படி வேவு பார்க்கின்ற அந்த சூழலில் ஈரானின் கடற்படை பகுதி, அந்த கடல் பகுதிகளில், ஈரானுக்கும் ஏமனுக்கும் அருகாமையில் உள்ள பகுதிகளில் அமெரிக்காவின் இராணுவம் போர் செய்வதற்கான களத்தோடு மிக தயாராக இருக்கிறது என்கின்ற ஒரு அதிர்ச்சி தகவல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிர்ச்சி தகவலை மையப்படுத்திய செய்திகள் தான் இப்பொழுது பரபரப்பாக பேசப்படுகின்றன. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே பனிப்போர் நடந்து கொண்டிருக்கிறது ட்ரம்ப் அவர்கள் வருகைக்கு பின்பு என்பது நாம் அறிந்திருக்கக்கூடிய செய்தி. ஆனால் இந்த பனிப்போரை மையப்படுத்திய களங்கள் ஒருபுறம் பேசுபடு பொருளாக இருக்கக்கூடிய அதே வேளையில் ஈரானோடும் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு களங்களை எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த பேச்சுவார்த்தை முடிவு காணுமா, சமாதானமான நகர்வுகளை நோக்கி நகர்ந்து விடுமா என்கின்ற கேள்விகள் எல்லாம் எழும்பிக் கொண்டு இருந்தால் கூட ஈரானை நோக்கி போர் விமானங்களையும் போர் தளவாடங்களையும் நகர்த்தி கொண்டிருக்கிறது அமெரிக்கா என்கின்ற விடயத்தை இந்த செயற்கைக்கோள் படம் பிடித்து காட்டியிருக்கிறது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஈரானின் அருகாமையில்? உண்மையிலே போருக்கான ஒத்திகை தானா அமெரிக்கா நடத்தி கொண்டிருக்கிறது என்கின்ற பல கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கின்றன. அந்த கேள்விகளுக்கான விடைகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அது சார்ந்த ஒரு தேடலைத்தான் நாம் எடுக்கின்றோம். ஒரு செயற்கைக்கோள் மூலம் ஒரு வேவு பார்க்கக்கூடிய களங்கள் எடுக்கப்படுகிறது. அப்படி எடுக்கப்படுகின்ற பொழுது ஏமன் பக்கத்தில் கடல் பகுதியில் ஒரு பெரிய கப்பல் நிற்பதை கண்டுபிடிக்கின்றார்கள். இந்த கப்பல் யாருடைய கப்பல் என்கின்ற வேவுக்கு செல்கின்ற பொழுது அது அமெரிக்காவின் கப்பல் என்று கண்டுபிடிக்கப்படுகிறது. USS ஆபிரகாம் லிங்கன் என்கின்ற அந்த கப்பல் தான் அங்கு இருக்கின்றது. இந்த கப்பலில் F-35 என்கின்ற வகையறாக்களை சார்ந்த 90 விமானங்கள் இந்த கப்பலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஏமனிலிருந்து 700 கிலோமீட்டர் தொலைவில் அல்லது ஈரானிலிருந்து ஏறக்குறைய அதே கிலோமீட்டர் தொலைவில் இது கடலில் நின்று கொண்டிருக்கின்றன. இந்த கப்பலில் 5630 ஊழியர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அது வீரர்களாக இருக்கலாம், அங்கு பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கலாம். இவர்கள் அங்கு பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன. அப்படி என்றால் இந்த கப்பல் எதற்காக நிறுத்தப்பட்டிருக்கிறது? இந்த கப்பல் ஈரானை தாக்குவதற்காக நிறுத்தப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்பிக் கொண்டிருக்கின்றன. இந்த கப்பல் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய விடயத்தை தெரிந்து கொண்ட ஈரான் தன்னுடைய களத்தையும் அது தீவிரப்படுத்தி இருக்கிறது. பிப்ரவரி 6ஆம் தேதி இஸ்லாமிக் புரட்சிப்படை என்கின்ற படை மூலம் அந்த ஹெர்மோஸ் என்கின்ற பகுதியிலே ஒரு போர் ஒத்திகையை நடத்துவதற்கான களத்தை ஈரான் எடுத்திருக்கிறது. ஈரானை பொறுத்தமட்டில் அமெரிக்கா எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் அமெரிக்கா மீது உடனடியாக தாக்குதல் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை மையப்படுத்தி ஈரான் மிக தெளிவாக இந்த களத்தில் இருக்கிறது என்பதை நாம் இங்கு அறிய வேண்டிய ஒன்றாக இருக்கின்றன. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்காவில் இருந்து உலகத்திலே பெரிய போர்க்கப்பல் என்று சொல்லப்படுகின்ற போர்க்கப்பல் இப்பொழுது ஜெரால்ட் ஆஃப் ஃபோர்டை என்கின்ற அந்த போர்க்கப்பல் இப்பொழுது ஈரானை நோக்கி நகர்ந்திருக்கிறது என்றும் அந்த போர்க்கப்பல் இன்னும் 2 வாரத்திற்குள் ஈரானின் எல்லை பகுதிக்கு அருகாமையில் சென்றுவிடும் என்று குறிப்பிடுகின்றார்கள். அந்த போர்க்கப்பல் எதற்காக நகர்த்தப்படுகிறது என்கின்ற கேள்விகளும் எழும்பிக் கொண்டுதான் இருக்கின்றன. அப்படி என்றால் இதுவரை அமெரிக்கா ஈரானோடு எங்களுக்கு போர் தொடுப்பதற்கான எந்த உத்தேசமும் இல்லை, அதற்கான களங்களையும் நாங்கள் எடுக்கவில்லை என்று சொல்லி இருந்தால் கூட அமெரிக்காவை பொறுத்தமட்டில் ஈரானை தாக்குவதற்கான ஒரு களத்தோடு தான் அதனுடைய நகர்வுகள் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் மிக துல்லியமாக இந்த செயற்கைக்கோளின் அந்த படங்கள் மூலம் நம்மால் எடுத்து வைக்க முடிகின்றன.
இன்று பிரதான ஊடகங்கள் இது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. இவைகள் கூட ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்தலாம் என்கின்ற களம்தான் இருந்து கொண்டிருக்கின்றன. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் ட்ரம்ப் அவர்களுடைய வருகைக்கு பின்பு உலகத்தில் ஒரு பதட்டமான நிலையை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்று பலரும் விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ட்ரம்ப் அவர்கள் தன்னை நிலைநிறுத்துவதற்காக இது போன்ற நடவடிக்கைகளை எடுக்கிறாரா, அல்லது தன்னுடைய பேசுபடு பொருளாக இருக்க வேண்டும் என்பதற்காக இது போன்ற செயல்பாடுகளை எடுக்கிறாரா என்கின்ற கேள்விகள் எல்லாம் எழும்பிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு களத்தை தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. தற்பொழுது ஈரானை பொறுத்தமட்டில் ஈரான் பின்வாங்குவதற்கான ஒரு களங்களை எடுத்துக்கொண்டு பின்வாங்க போவதில்லை என்கின்ற விடயத்தில் மிக தெளிவாக இருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. அப்படி என்றால் உலக வரைபடத்தில் அமெரிக்காவை மையப்படுத்திய ஒரு போர்க்களம் ஈரான் மீது திணிக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. ஈரானை பொறுத்தமட்டில் தொடர்ச்சியாக அழுத்தமாக பதிவிட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் இதுவரை எந்தவிதமான அணு ஆயுதங்களையும் தயாரிக்கவில்லை. நாங்கள் இதுவரை எந்த நாட்டுக்கு எதிரான தாக்குதலை நடத்துவதற்கான களங்களையும் எடுக்கவில்லை. ஆனால் அமெரிக்கா திட்டமிட்டு எங்கள் மீது கடுமையான விமர்சனங்களை எடுத்து வைத்து கொண்டு இருக்கிறது. அந்த விமர்சனங்களை எல்லாம் கடந்து செல்வதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம். பேச்சுவார்த்தைக்கு கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் ஈரான் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அமெரிக்கா மிக தெளிவாக இருக்கிறது. அமெரிக்காவின் இந்த விடயத்தில் ஈரான் எந்த சூழலிலும் பின்வாங்காது என்று ஈரானில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தமட்டில் போராட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களை அழிக்கக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு ஈரான் மனித உரிமை மீறல்களை செய்து கொண்டிருக்கின்றது. அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய களங்களையும் எடுத்துக்கொண்டு மக்களுக்கு எதிரான செயல்பாடுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று கடுமையான குற்றச்சாட்டுகளை எடுத்து வைத்திருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் போர் சார்ந்த களங்கள் இப்பொழுது வேகம் கட்டத் தொடங்கி இருக்கிறது. அது அமெரிக்கா உலக போரை உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் செயல்படுவதற்கான களங்களை அமைத்திருக்கிறதா, அல்லது ஈரானை பயங்காட்டி தங்கள் வழி கொண்டு வருவதற்கான முயற்சிகளை எடுக்கிறதா என்கின்ற பிரதான கேள்விகளோடு இன்றைய நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.